முதல்ல என் மாமா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அவர் உயிர் பழைக்கிறது கஷ்டம்னு ஊர் ஃபுல்லா பொருளைய கிளப்பி விடுங்க. பொருளைய கிளப்பி விட்டாலும் ஊர் மக்கள் இங்க வந்து பார்த்தா உன் மாமா எப்படி இருக்காருன்னு உண்மை தெரியதானே போகுது. நான் எதுக்கு போய் சொல்லணும்? இப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இந்த பாரு சந்திரா, நானே நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையெல்லாம் சொதப்பிருச்சேன்னு கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற. சரி விடு. இப்ப ஊர் மக்கள் கிட்ட உன் மாமா முடியாம இருக்கிற விஷயத்த சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிற? என்ன நடந்துடுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு பந்தக்கால் நட்டாச்சு. ஊரணி பொங்கலும் நடந்து முடிஞ்சிருச்சு. கும்பாபிஷேகம் நடந்து ஊர் செழிக்கணும்னு காத்துட்டு இருக்கிற ஜனங்க கிட்ட ராஜராஜ பழக்க மாட்டான். இந்த தடவையும் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எல்லாம் கோவப்பட்டு கொந்தளிப்பாங்க. ஆனா அந்த கோவத்தை வச்சு நமக்கு என்ன ஆக போகுது? உங்களுக்கு நான் பேசுறது இன்னும் புரியலங்க. முதல்ல ஊர் ஜனங்க முன்னாடி இந்த கும்பாபிஷேகம் நடக்காது, மாமா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு வதந்தியை கிளப்பி விடுங்க. ஏதோ சொல்ற, நான் செய்யறேன். இங்க பாருங்க, நாம நினைச்சது நடக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து நடக்க போறத மட்டும் யோசிங்க. சரி, சொல்றத கேக்குறேன். ஆனா ஒரு வேளை உன் மாமா பொழைச்சு வந்துட்டா அப்ப இந்த கும்பாபிஷேகம் நடக்குமே, அப்ப என்ன பண்ணுவ? இல்ல, அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிரோட வெளியே வரவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு அப்புறம் யோசிப்போம். முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. அப்பதான் ஊர் ஜனங்க எல்லாரும் திரண்டு வந்து கார்த்தியை கேள்வி கேட்பாங்க. நாமளும் அந்த கார்த்தி பையில தோக்கடிக்க என்னென்னமோ பண்றோம், ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. முதல்ல இத பண்ணுங்க. இந்த கல்யாணத்துல அந்த கார்த்தி நம்மள எவ்வளவு கடுப்படிச்சிருப்பான். ஊரே கூடி வந்து அவனை டென்ஷன் பண்ணட்டும். நம்ம ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கணும். அப்புறங்க, இந்த தடவை மாமா விஷயத்த நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சரி, நீ சொன்னபடியே செய்யறேன். இந்த டிரைவர் பைக்கிட்ட ஜாக்கிரதையா இரு. நான் வரேன். சரி.